வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிக்கன் ரெசிபி. இது வந்துட்டு நார்த் இந்தியன் முஸ்லீம் கல்யாணங்களில் பரிமாறக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரேவி. இதோட பேர் வந்துட்டு ஷாதிவாலா ஷாஹி சிக்கன் கிரேவி. ரொம்ப ஃபேமஸான கிரேவி இது. இந்த கிரேவி வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்க்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இந்த சூப்பரான கல்யாண வீட்டு முஸ்லீம் கிரேவியை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். தயிர், இது வந்துட்டு புளிக்காத தயிர், இதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாய் பொடி உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். கூடவே கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் இது வந்துட்டு ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுடுங்க. இந்த சிக்கன் வறுவலில் ஒரு யூனிக்கான ஃப்ளேவர் கொடுக்க போகிறது எதுனா, இந்த வெங்காயத்தை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி கோல்டன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், ஃப்ரைட் ஆனியன்ஸாக. அதை அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கிரேவியில். இப்போ இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எண்ணெய் சுடு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், இது வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம இந்த இதில் போட்டுடலாம். எண்ணெயில் இது வந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நான் ஒரு 15 பாதாம் பருப்பை தண்ணியில் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற போட்டிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம தோலை நீக்கிடலாம். இந்த மாதிரி குளிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் தோல். இது மாதிரியே எல்லா பாதாம் பருப்பையும் நம்ம முழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பாதாம் பருப்பையும் முழிச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 6 பாதாம் பருப்பை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி தண்ணி விட்டு அந்த பாதாம் பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். இந்த மிக்ஸி ஜார் அப்படியே இருக்கிறது கழுவு வேண்டாம். இதுலேயே வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணுற ஆனியனையும் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், வெங்காயம் கிட்டத்தட்ட ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இந்த வெங்காயம் வறுபடுறதுக்கு. தீயை விட்டுறக்கூடாது, நல்ல கோல்டன் கலர் மட்டும் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதை வந்துட்டு நம்ம இப்போ அரைக்கக்கூடாது. நம்ம எப்போ இதை கிரேவியில் சேர்த்துறோமோ அதுக்கு முன்னாடி தான் அரைக்கிறோம். இப்போயே அரைச்சிட்டோம்னா இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் கிரேவியோட கலரும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நமக்கு கிரேவிக்கு வந்துட்டு இவ்வளோ எண்ணெய் தேவையில்லை. இந்த எண்ணெயை நம்ம வடிச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம். அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 4-5 மிளகு, 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம வெங்காயம் பொரிச்சு எடுத்த எண்ணெய் தான். அதே எண்ணெயிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்திடலாம். அதில் எண்ணெயில லேசாக பொரிஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்திடலாம். இந்த சிக்கனை வந்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கனோட கலர் வந்து மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், சிக்கன் வந்துட்டு நிறம் மாறிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட், காய வச்ச தேங்காய். இது கொப்பரை தேங்காய் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் தேங்காயவே லேசாக வறுத்துட்டு இதில் சேர்த்திக்கோங்க. இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம். இப்போ சிக்கன் வந்து தண்ணி விட்டுருக்குது பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம்னா ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுருங்க. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம இப்படியே வேக வைக்க போகிறோம். இந்த தண்ணியிலேயே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்திருக்குது நம்மளோட சிக்கன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிச்சு வந்துருச்சு தனியாக. இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர், ஃப்ரெஷ் தயிர். இது புளிச்சிருக்கக்கூடாது, தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அந்த தயிர் இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்திடுங்க. இதையும் இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். திருப்பியும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். திருப்பி நம்ம மூடி வச்சுக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இது இப்படியே வேகட்டும்.
இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டேன். இதுல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு லைட்டா ஒரு கரகரன்னு இருக்கிற மாதிரி ஒரு பேஸ்டா நம்ம இதை அரைச்சிக்க போறோம். ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் கரகரப்பா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோட ஃப்ரைட் ஆனியன்ஸை. நம்ம பாதாம் அரைச்சி அதே மிக்சியில போட்டதுனால கலர் இந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா லைட்டா ப்ரௌன் கலர்ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் கோர்ஸாக தான் அரைச்சிருக்கேன், ரொம்ப நைஸாக அரைக்கல. இது இருக்கட்டும் தனியாக. இப்போ ஒரு 7 நிமிஷம் பக்கமாக நம்மளோட சிக்கன் வெந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு சிக்கன் நல்லாவே வெந்திருக்கும், கிட்டத்தட்ட வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த வெங்காய பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இந்த மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம வந்துட்டு பாதாம் பருப்பு ஊற வச்சு உளிச்சு வச்சோம்ல, அதில் பாதி தான் நம்ம அரைச்சோம், மீதி பாதி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். மீதி வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ திருப்பியும் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இன்னொரு 5 நிமிஷம் வேகிறது. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் பக்கமாக வெந்திருக்கு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நம்மளோட சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு பன்னீர் ரோஸ் வாட்டர். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு கேவ்டா வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேவ்டா வாட்டர் இருக்காது, தாளம்பூ எசன்ஸ். அது நம்ம எப்படி ரோஸ் வாட்டர் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தாளம்பூ தண்ணி கிடைக்கும், அதுதான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக பன்னீர் ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பன்னீர். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இது இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். 1 நிமிஷமாச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இந்த கிரேவி வந்துட்டு சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான்க்கு, தந்தூரி ஐட்டம்ஸ்க்கு, புலாவுக்கு, பிரியாணிக்கு, அப்புறம் பாஸ்மதி ரைஸுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸை உதிரியாக வடித்து அது கூட இது பரிமாறினா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்மளோட ஷாதிவாலா சாஹி சிக்கன் குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலே வந்துட்டு நம்ம மீதி வச்சுருந்த அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸும் இந்த பாதாம் பருப்பும் போட்டு நான் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கிரேவி. இந்த சூப்பரான ஷாதிவாலா ஷாஹி சிக்கன் கிரேவி, இந்த கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.